அன்பான கடகராசி நேயர்களே, சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும். சில நேரங்களில் எதுவுமே சரியாக நடக்காது. ஏன் இப்படி நடக்குது? அதுக்கு காரணம் என்ன? மற்ற ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்குது. நான் நல்லதை தான் நினைக்கிறேன், நல்லதை தான் செய்கிறேன். ஆனாலும் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. என்னோட வாழ்க்கை மாறணும்னா நான் என்ன செய்யணும்? அப்படின்னு நிறைய கேள்விகளோடு இருப்பீங்க. உங்களுக்கான நல்ல நேரம் எப்போ வரும்? எந்த நேரம் உங்களை பாதிக்கும்? இதையெல்லாம் என்னால் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். எப்போவுமே கிரகநிலை மாற்றங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஜோதிட சூட்சுமங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும், முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2026 ஏப்ரல் 14 பிறக்கக்கூடிய பரபாவ தமிழ் புத்தாண்டு 60 தமிழ் ஆண்டுகளில் 40வது ஆண்டு. இது ஜோதிட ரீதியாக சில முக்கிய கிரக மாற்றங்களோடும் சவால்களோடும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டில் சனி பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் மிதுன ராசியிலும் அப்புறமா கடக ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. இதன் காரணமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, பாசமானவங்க. அஷ்டமத்து சனி விலகிய பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவை வச்சுருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரம் இது. நீண்ட நாளாக காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு இப்பொழுது வரும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இதற்கு பிறகு உங்களோடு சேர்ந்து பயணிக்க போறாரு. உங்களுடைய ராசிக்கு 4-11 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக யாரும் எதிர்க்க மாட்டாங்க. பழைய பங்குதாரர்களை எல்லாம் விட்டுட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்குவீங்க. நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய செயல்கள் கூட சரித்திரத்தை படைக்கிற மாதிரியான பெயரையும் புகழையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 5-10 இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய நேரம் அற்புதமான நேரம். இதன் மூலமாக பண வரவு மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. நீங்கள் மனம் விரும்பிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு புதிய வழி கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி, இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்துல இருக்கும் பொழுது பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு மெஷின் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனி நிதானமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம். ரியல் எஸ்டேட் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்கள்லையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஒரு சில உறவினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க.
முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஜீரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு மற்றும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்து மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அடியோடு காணாமல் போக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த மறைமுகமான போட்டிகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சிறைவாசத்தில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மீண்டு வருவாங்க. இதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகவும் பொறுப்பான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு மற்றும் புகழ் பல மடங்கு உயரப்போகுது. இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய முகத்தில் புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படும். உங்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள், மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு நிலம் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். அவங்களுடைய கற்கும் திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிச்சு வருவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வருமானம் குறைவு இருக்குது அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு விரும்பக்கூடிய வேலை அதிக வருமானத்தோடு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு உங்களை தேடி வரும். இது வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாரிசுகளினுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரே ராசியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த மாதிரியான சமமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். முக்கியமான கிரகங்கள் நீச நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும். மற்றபடி இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதற்காக வருத்தப்படவோ இல்லை பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. சாதகமான இடத்தில் இல்லாத கிரகங்கள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது ரொம்பவே அவசியம். கடக ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கும் பௌர்ணமி நாட்களில் சந்திரனுக்கும் பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது உங்களுக்கு மனோபலத்தை கூட்டும். அம்பாள் வழிபாடு மற்றும் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்கிறது மூலமாக தீய விளைவுகள் உங்களுக்கு குறைஞ்சு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது சனியினுடைய தாக்கத்தை குறைச்சி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல முடிவை தான் தரும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள், கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாமே நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.